வணக்கம் நண்பர்களே. போன கிளாஸில் ஒரு டிவிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி லேஅவுட் கொண்டு வரது, இமேஜ் கொண்டு வரதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ எப்படி ஒரு ஆடியோ ஃபைல் வெப்பேஜில் கொண்டு வரதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஆடியோ கண்ட்ரோல்ஸ் equal to and quotation க்ளோஸ் பண்ணிட்டு சோர்ஸ், இந்த ஆடியோ ஃபைல் சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்ட போகிறோம். ஓகேங்களா? சோர்ஸ், அந்த சோர்ஸ் பேத்துக்கு எஸ்ஆர்சி, இமேஜுக்கு போடுவீங்களா எஸ்ஆர்சி, இது போட்டிருக்கீங்களா இமேஜ், அது ஃபைல் பேத் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும்ல, அது ஆடியோ, அது சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஆடியோ ஃபைல் எங்கே இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். அப்புறம் அது என்ன டைப், அது டைப் ஆஃப் ஆடியோ, டைப் ஈக்குவல் டு ஆடியோ ஃபைலு MP3 ஃபார்மேட். ஓகேவா? இப்போ க்ளோஸ், சோர்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆடியோ க்ளோஸ் பண்ணிடுறேன். சாரி, ஆடியோ ஃபைலும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பேத்து சொல்லணும். பேத் எங்கே இருக்குன்னா, நான் டெஸ்க்டாப்பில் HTML ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே index.html இந்த ஃபைல் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது இதுக்கு வெளியவே பக்கத்துலேயே சாங் சொல்லி ஒரு MP3 ஃபைல் ஒன்று போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபைலை தான் நான் அது உள்ளே கொண்டு வர போகிறேன். அது வெளியவே இருக்கனால song.mp3. ஓகேவா? ஆடியோ கண்ட்ரோல்ஸுங்கிறது நம்ம அந்த ப்ளே, பாஸ் பட்டன், வால்யூம் பட்டன், அதெல்லாம் வர அந்த கண்ட்ரோல்ஸ். அப்புறம் சோர்ஸ், இந்த சோர்ஸ், அந்த ஆடியோ சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். அது சோர்ஸ் பேத்துக்கு SRC ஈக்குவல் டு போட்டுட்டு, அது 2 கொட்டேஷனுக்குள்ளே அந்த சோர்ஸ் பேத்து கொடுத்துருக்கேன். song.mp3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது டைப் வந்து அது ஆடியோ ஃபைல் MP3 ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். சோர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆடியோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள், அந்த ஆடியோ ஃபைல் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ப்ளே, பாஸ், அப்புறம் இந்த ரன் பண்ணி ஓட்டுறது, அப்புறம் வால்யூம் பட்டன், இதெல்லாம் வச்சு தான் அந்த கண்ட்ரோல்ஸில் வரும். ஓகேங்களா? இப்போ ப்ளே பண்ணுறேன், ப்ளே ஆகும் பாருங்க. ப்ளே ஆகுதுங்களா? இதுதான் அந்த ஆடியோ ஃபைல். அந்த ஆடியோ எப்படி ஒரு பேஜில் கொண்டு வருதுன்னு பார்த்தோம். ஆனால் எனக்கு இது நான் கிளிக் பண்ணால் தான், இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறாங்க, இப்போ கிளிக் பண்ணால் தான் எனக்கு ப்ளே ஆகுது. ஓகேவா? எனக்கு ஆட்டோ ப்ளே ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு கோடு, ஒரு லைன், ஒரு டேக் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆட்டோ ப்ளே ஈக்குவல் 2 கொட்டேஷனுக்குள்ள மறுபடியும் ஆட்டோ ப்ளே. ஓகேவா? ஆட்டோ ப்ளேன்னு போட்டாச்சு. ஆட்டோ ப்ளே ஆகணுமா, ஈக்குவல் 2 கொட்டேஷனுக்குள்ள, ஆமாம் எனக்கு ஆட்டோ ப்ளே ஆகணும்னு சொல்லி இங்கே போட்டுருக்கேன். கண்ட்ரோல் எஸ், ரீஃப்ரெஷ். பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், மறுபடியும் ஆட்டோ ப்ளே ஆகும். இப்படி தான் நம்ம ஒரு சாங், ஒரு MP3 ஃபைலை எப்படி நம்ம வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ஒரு வீடியோ எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ and please subscribe on YouTube. Thank you.